வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் கார பொங்கலுக்கு ஒரு சைடிஷ் செஞ்சுருக்கேங்க. அருமையான சுவையில். நம்ம பொங்கல் அன்றைக்கி கார பொங்கலும் இனிப்பு பொங்கலும் செய்வோம். கார பொங்கலுக்கு ஒரு சட்னி அது மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது கார பொங்கலுக்கு ஏற்ற ஒரு குழம்பு. பரங்கிக்காய், தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு போட்ட இந்த ஒரு கலவை அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதோடைய செய்முறையே அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அருமையாக செஞ்சுருக்கேன். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். பாருங்கள், நமக்கு தேவையானது துவரம்பருப்பும் தட்டைப்பயிரும் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். வேக வச்ச பிறகு இந்த பூசணிக்காயை, அறுத்த பூசணிக்காயை நம்ம இதில் சேர்த்து வேக வைக்கணும். அவ்வளோதாங்க. முதல்ல தட்டைப்பயிறு பருப்பு வேக வச்சிட்ட பிறகு இது சேர்த்து நம்ம வேக வைக்கணும். நல்லா குழஞ்சி வெந்தால் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்கள், அரைக்க தேவையான பொருட்கள் பாருங்கள். வரமிளகா, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு தான் நான் வறுத்துருக்கேன். பெரிய பெருங்காயத்தை, அதான் கட்டி பெருங்காயம் இருந்தது, அதை போட்டு நான் அதோட சேர்த்து வறுத்துட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது பவுட்ரு பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் தட்டைப்பயிரும் பரங்கிக்காயும் வெந்துட்டுருக்கு. வெந்து முடித்து இறக்கி வச்சுட்டேன். இப்போ நாம் கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரித்து, அப்புறம் 2 வரமிளகாவும் சேர்த்திட்டேன். தேவையான 2-3 சேர்த்துங்க. இப்போ நான் வெங்காயமும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வரைக்கும் வதக்க போகிறேன். இதுக்கு தக்காளி பழம் சேர்த்தக்கூடாதுங்க. இது புளி மட்டும்தான் சேர்த்தணும். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச இன்க்ரீடியன்ட்ஸு பாருங்கள், இதை நம்ம அதில் சேர்த்திட்டேன். இந்த ஆயிலே சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலி இதில் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. ஏற்கனவே இன்க்ரீடியன்ஸ்லாம் வதக்குனது தான். சும்மா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிடணும். அவ்வளோதாங்க. இதுக்கு தக்காளி பழம் தேவையில்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தக்காளி பழம் போட்டால் இதுக்கு சரி வராது. இப்போ நம்ம குழம்ப கலக்கி விட்டுட்டு, இப்போ அந்த வேக வச்ச தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு எல்லாமே இதில் சேர்த்த வேண்டியது தாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ தான் நான் சேர்த்துறேன். பிறகு மிளகாத்தூள், மல்லித்தூள், அதாவது கொஞ்சம் இதுக்கு ஆட் பண்ண போகிறேங்க. இதில் ஆட் பண்ணால் தான் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அது நான் உங்களுக்கு காட்ட முடியல. இப்போ நான் ரொம்ப மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம வரமிளகா போட்டு அரைச்சி தான் இருக்கிறோம். இருந்தாலும் அரை ஸ்பூன் அளவு நான் அரைச்ச தூளை இதில் சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு, அவ்வளோதாங்க. இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவே இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இது பொங்கல் எப்போ குழக்குழன்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு அது பொங்கலுக்கு ஏற்ற தண்ணி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஓரளவு செமி கிரேவியாக இருக்கணும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அருமையான இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வெறும் சாதத்துக்கு சாப்பிட்டாவும் நல்லா இருக்குது. கார பொங்கலுக்கு ஏற்ற இந்த ஒரு குழம்பை நீங்களும் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செம ஜோராக இருக்கும். ஏன்னா பரங்கிக்காய் போட்டு நாம் செஞ்சு தானே ஆகணும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.